வணக்கம். அதில் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். சரிங்களா? அதில் ஒரு பொண்ணு வந்து பாடிட்டு இருந்தாங்க. அந்த டீனேஜ்க்கு உள்ள வந்து ஒரு ஹாப்பினஸில் பாடிட்டு இருந்தாங்க. ஜட்ஜஸ் வந்துட்டு 3 ஜட்ஜஸ் வந்துட்டு அங்கே இருக்காங்க. சரிங்களா? அந்த பொண்ணு வந்துட்டு லைன்ஸ் வந்துட்டு தப்பாக பாடுறாங்க. புரியுதுங்களா? லைன்ஸ் வந்துட்டு தப்பாக போடுறாங்க. என்ன தப்பாக பாடுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பாடுறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த பாடுதலையா அந்த பொண்ணுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு அது வந்து எப்படி தெரியணும்னா, அந்த பொண்ணு தெரியப்படுத்தினா தான் தெரியும் இல்லையா? அந்த பொண்ணு தெரியப்படுத்தலைன்னா தெரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எப்படி எப்படி அது அது வந்து தெரியப்படுத்தும்? நீங்களே வச்சு பாருங்கள். நம்ம ஏதாவது வந்து ஒரு சிறு தவறு பண்ணிட்டோம்னா நம்ம அதை வந்து எப்படி நம்ம தெரியப்படுத்துகிறோம் மற்றவங்களுக்கு? இல்லையா? அந்த மாதிரி அந்த பொண்ணு தெரியப்படுத்தவே இல்லை. அந்த பொண்ணு தெரியப்படுத்தாதனால அந்த பொண்ணு பண்ண தவறு ஜட்ஜஸுக்கு தெரியவே இல்லை. பார்த்தீங்களா? ஏன்னா அது வந்து ஒரு காம்படிஷன் இல்லைங்களா? ஒரு காம்படிஷன். அந்த அந்த பொண்ணு வந்துட்டு அதே அதே என்ன சொல்கிறது, அந்த எந்தூசியாசத்தோடையே அந்த ஹோல் சாங்கையும் வந்து பாடி வந்துட்டு முடித்தாங்க. சரிங்களா? இது ஒன்று. அதே மாதிரி நான் வந்து யோகா வந்துட்டு பண்ணும் பொழுது ஆலியாரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸஸ், ஒரு 3 days கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும். 3 days நாங்கள் அங்கே போய் தங்கி நாங்கள் வந்துட்டு அங்கே நிறைய பேர் வந்து அந்த இது கொடுப்பாங்க, ஸ்பீச் தருவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். அந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் நாங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். ஆடியாரில் அங்கே கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சின்ட்டு நிறைய சொல்லி தருவாங்க. சரிங்களா? நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூழ்நிலைக்கு போன மாதிரி இருக்கும். அது சிட்டிக்கு வெளியில் அவுட்ரா கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறது. ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து ஒரு லேடி. சரிங்களா? லேடி ஜென்ஸு வந்துட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு சாதனைக்கும் இல்லை எந்த ஒரு பெரிய விஷயத்துக்குமே நம்ம வந்துட்டு வந்து பாராட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க அதுக்காகவே அவங்க அதை தயார் பண்ணுறாங்க. இல்லை, குழந்தையிலேருந்தே அவங்கள அது மாதிரி தான் அவங்கள தயார் பண்ணுறாங்க. யார்? வீட்டில் இருக்கிற அந்த அப்பா அம்மா, சுற்றி இருக்கிற எல்லாருமே நீதான் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஜென்ஸை தயார் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு லேடி என்னங்க ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த பேசக்கூடிய டாபிக் வந்துட்டு டக்குன்னு நான் மறந்துடுச்சு. வந்து ஒரு செகண்ட் வந்து அவங்க வந்துட்டு தடுமாறினாங்க. அதே மாதிரி அடுத்து வர டாப்பிக்கில் அவங்க வந்துட்டு டாப்பிக்கை வந்து நான் வந்து தெக்கி பேசுகிறாங்க. சரிங்களா? தெக்கி பேசுகிறாங்க ஸ்டேஜில். இப்போது நான் வந்து எப்பயுமே நான் வந்து தெக்கி தான் பேசுவேன். அதுதான் நேச்சராகவே மாறிடுது. அது மாதிரி மாற்றிட்டாங்க. சரிங்களா? அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் பேசுகிறது வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நான் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ. சரிங்களா? ஆனால் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தயார் பண்ண ஆளுங்க. ஒரு நார்மலான லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு இல்னஸும் வந்துட்டு பார்க்காம அவங்கள இதுக்காரே தயார் பண்ண ஆளுங்க அவங்களாம். இல்லைங்களா? அவங்க தயார் பண்ணி அவங்கள ஸ்டேஜில் கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க. அப்போது அவங்க தைக்கினாங்கன்னா தைக்கி பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு அவ்வளோ ஷேமாக அவங்களுக்கு இருந்துச்சு. என்ன அவங்க ஃபேஸில் காமிச்சாங்க. ஆனால் அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசக்கூடிய அந்த ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டாக, ரொம்ப வந்துட்டு ஒரு கவனமாக பேசுனாங்க. சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது அந்த கவனமாக பேசுகிறாங்க இல்லையா? அப்போது அடுத்த வர பேச்சுக்களில்
இந்த இந்த ஒரு மாதிரி வந்து சொதப்பிட்டாங்கல்ல, அதுக்கு மறந்து போயிடுது. மறந்து போய் சூப்பராக பேசுகிறாங்களே. அந்த அந்த ப்ரோக்ராம் வந்து முடிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக பேசுகிறாங்க, நல்லா பேசுனாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதாங்க நம்மக்கிட்டேருந்து ஏதாவது வந்துட்டு ஒரு ஃபால்ட்டு வந்து நம்ம சைடு வந்து வெளிப்படுது அப்படின்னா, நம்ம தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ சரிங்களா, அது வந்து வெளிப்படுது அப்படின்னா அதை நம்ம கண்டுக்கலன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சரிங்களா? என்ன அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் செய்யுங்க, அதை நம்ம செய்யணும். சரிங்களா?